லாயர் நண்பரோட இந்த ஆச்சரியமான பார்வைக்கு என்னோட மண்டை விட்டு தான் காரணம். கூடிய சீக்கிரம் காட்டுறேன். இந்த மாமியார் மருமகள் சண்டை மாதிரி மாடலிங் நண்பர் வந்தா லாயர் நண்பர் வரமாட்டாரு, லாயர் நண்பர் வந்தா மாடலிங் நண்பர் வரமாட்டாரு. சரி, இன்னைக்கான ஓட்டத்தை முடிச்சு நம்ம லாயர் நண்பர் எதிர்நீச்சல் அரிசி மாதிரி சைக்கிள்லாம் ஓட்டிட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு டாட்டா போட்டுட்டு அப்படியே எப்பயும் போல நம்மளோட ஸ்பாட்டுக்கு படிக்க வந்தாச்சு. இதுதான் நம்ம மண்டை வெட்டு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்கூல் படிக்கிற கால வரைக்கும் இப்படிதான் மண்டை வெட்டு ஓட்டணும், இல்லாட்டி எங்க பிரின்சிபால் அடிச்சு வெளியே துரத்திடுவாரு. படிச்சுட்டு இருக்கும் போல வயிற்றுல கொஞ்சம் சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. பசிக்குதுன்னு அப்படியே சாப்பிட கிளம்பிட்டேன். அங்க போயிட்டு நம்ம லைப்ரரி நம்பர் வேற நம்ம மண்டை விட்ட பார்த்து ரொம்ப கலாய்க்கிறாங்க. நம்மளுக்கு முடியல. சரி இல்லங்கடா, இந்த ஒரு மாசத்துல முடி வளர்த்துட்டு வந்து காட்டுறேன்டான்ட்டு அவங்களுக்கு ஒரு சவாலை விட்டுட்டு அப்படியே செகண்ட் ஹாஃப் படிப்பையும் முடிச்சுட்டு ஜிம்மு கிளம்பிட்டேன். போற வழியில ஒரு தம்பி வேற லிஃப்ட் கேட்டாரு. அவனை வண்டியில ஏத்திட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அவன்கிட்ட பேசிட்டு அவனை ஒரு ஸ்பாட்ல இறக்கி விட்டு அப்படியே ஜிம்முக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒர்க் அவுட் வந்து லெக் ஒர்க் அவுட் தான். லெக் ஒர்க் அவுட்னாலே ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்குவாட் தான். அதை ஒரு 3 செட் போட்டு முடிச்சுட்டு செகண்ட் ஒர்க் அவுட்டுக்கு வெர்டிகல் பிரஸ் வந்தாச்சு. வெர்டிகல் பிரஸ் ஒரு 3 செட் போட்டுட்டு தேர்ட் ஒர்க் அவுட்டுக்கு காஃப் ரேஸ் வந்தாச்சு. ஏன்னா நம்ம ரன்னிங் போறனால காஃபை கண்டிப்பா ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அண்ணன் போட்டு இந்த 3 ஒர்க் அவுட் போட்டாலே போதும், உங்க லெக்கை ஈஸியாவே ஸ்ட்ராங் பண்ணிடலாம். அப்படியே இன்னைக்கு ஒர்க் அவுட்டையும் முடிச்சுட்டு போற வழியில ஒரு நல்ல இளநீ கடையா பார்த்து நல்ல இளநியை வாங்கிட்டு மடக்குன்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நாள் அண்ணனோட வண்டியில வேற செயின்ல ரொம்ப சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. ஒரு செயின் லூப் அங்கதான் ஒத்தையடி பாதையில கிளம்பிட்டேன். இது எங்க ஏரியாவோட ஒத்தையடி பாதை மட்டும் இல்ல, ரொம்ப ஷார்ட் ரூட்டும் கூட தான். எப்படி மெயின் ரோடுக்கு வந்துட்டேன் பாத்தீங்களா. இந்த மாதிரி மதுரையில் உள்ள ஷார்ட் ரூட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட ஐடியா கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி, அப்படியே கடைக்கு வந்துட்டு செயின் லூபையும் வாங்கிட்டு இன்னைக்கான வீடியோ முடிச்சுக்கலாம். டாடா பை பை மக்களே, அடுத்த வீடியோல பார்க்கலாம்.